கலர்ஃபுல்லான இந்த பூ தான் வந்து ஹைட்ரேஞ்சியான்னு பேருங்க. இது வந்து செமி ஷேடில் வளரக்கூடிய ரொம்ப அற்புதமான பூ. இதில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ரொம்ப கொழுன்னு ரொம்ப அழகாகவும் ஸ்டைலிஷாகவும் ரொம்ப சைஸ் பெருசாகவுமே இருக்குது. இந்தியாவில் வளர்க்கும் போது நிறைய சேலஞ்சிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது சைஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக பூ வராமல் இருக்கிறதுக்கும், வருஷத்துக்கு ஒரு பூ பூக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் செடியெல்லாம் குச்சியாக இருக்கிற மாதிரியான பிரச்சனைகளும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஓவரான வாட்டரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டபடி நம்மளாட்டு கட் பண்ணி விடுறது, மாட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய உரத்தை போடுறது, அது இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா பார்க்காம தண்ணியை ஊற்றுறது, ப்ராப்பரான சன்லைட் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அந்த அபிட்ஸ் மாதிரியான ஒட்டுண்ணி பூச்சி தான் அதிகமாக வரும். நல்ல வெயில் காலத்தில் மட்டும் 2லேருந்து 3 டைம் தண்ணி கொடுத்தாலே போதும். இந்த செடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்குதா, பழைய பூ ஏதாவது காஞ்சி போனது இருக்குதா, அதை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டிலையும் செடி ரொம்ப அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அழகழகாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செடியுமே உங்களோட கெஸ்ட். அதனால் அந்த செடியை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர் உங்கள் அனுஷ்கா கிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.